ஊர் கோவிலில் அரசியலை காட்டினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி சந்திச்சது. முதல் முறையாக ஊருக்கு தலைவர் அவர்கள் வந்திருப்பார். ஆனால் நான் முதல் முறையாக வரேன். வருகிற தேர்தலில் உங்களுடைய ஆதரவெல்லாம் எனக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டேன். திருநெல்வேலியில் உங்களுக்கு தெரியும், மானூர் ஒன்றியமாக இருந்தாலும் சரி, நகரத்துக்குள்ளேயும் சரி, தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள். சும்மா சொல்லலை, தரவுகள் அடிப்படையிலேயே வேறு எந்த ஜாதியை விட தேவேந்திர குல வேளாளர் தான் நம்பர் 1 இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் சுதந்திரம் பெற்று 75 வருஷத்தில் இப்படி இங்கே இத்தனை மக்கள் இருக்கிறாங்கங்கிற தகவலே யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டாங்க. இப்போ நம்ம இங்கே வந்து நிற்க போகிறோங்கிறதுனால தான் இவங்க ஏன் இங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கு எடுத்து, ஆமாம் இந்த மக்கள் இருக்கிறாங்க, இங்கே ஏதோ கொஞ்சமாக ஏதோ சந்தில பொங்கல் இருக்கிற மாதிரி இந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதான் நம்ம இங்கே நிற்கிறோம்னு தெரிஞ்சு செய்தி வெளியே வந்த உடனே ஒருத்தர் இங்கே இருக்கிற எம்எல்ஏ ஓடிட்டார். தெரியும்ல உங்களுக்கு, ஓடிட்டார். அதில் அங்கே போனாலும் தப்பிக்க முடியும். அங்கேயும் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க, அங்கேயும் துரத்திடுவாங்க. அவருக்கு வேற ஏதாவது மாநிலத்தில் குஜராத்தில் தான் போய் நிற்க வேண்டியது. அதெல்லாம் நம்ம ஆதரவு நீங்கள் சரியாக கொடுக்கும். நம்ம ஒன்றும் பண்ணையார் கிடையாது. நம்மளுக்கு கோவில் கோடைக்கு பணம் கொடுக்கறதுக்கோ மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கோ இது கிடையாது. ஆனால் நம்ம மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய பலத்தை காட்டணும்னா எங்கே போய் நிற்க முடியும்? நம்ம மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ, எங்கே அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த திருநெல்வேலி மண்ணில் தான் வந்து நிற்க முடியும். திருநெல்வேலிக்கு அடையாளமே இந்த 10 சிவப்பு தான். இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் தான் மாற்றுறதுங்கிறதுக்கு இந்த தேர்தல். ஏதோ 2 ஜாதி சேர்ந்தவங்க மாறி மாறி எம்எல்ஏ ஆகிறதுக்கு அது போதும், முடிஞ்சிச்சு. நீ திருநெல்வேலியில் இது பொது தொகுதியாக இருந்தால் இங்கே நிற்கக்கூடாதா? நம்ம திருநெல்வேலியில் இருக்கிறோம், பாளையங்கோட்டையில் இருக்கிறோம், நாங்குநேரியில் இருக்கிறோம். திருநெல்வேலியில் எந்த இடத்துல தேவேந்திர குல வேளாளர் கிடையாது. ஆனால் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாது. ஏன்னா இது தனி தொகுதி இல்லையா? பொது தொகுதியாக இருந்தால் நம்ம நிறுத்தக்கூடாதான். அப்போ அதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நம்மளுடைய சக்தியை நம்மளுக்கு காட்டணும். நம்ம அதுவும் வெறுமனேன்னு வந்து ஜாதிக்காக மட்டும் ஓட்டு கேட்க வரல. இதே பக்கத்தில் தான் ஒட்டப்பிடாரம் இருக்குது. டாக்டர் ஐயா அவர்கள் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஒவ்வொரு ஊருக்கும் ஏதாவது செஞ்சிருக்கிறார். அந்த வகையில் வெறும் இங்கே வந்து எம்எல்ஏ ஆகிட்டா இந்த தொகுதியை சிங்கப்பூர் போல மாற்றிடுவோம், துபாய் போல மாற்றிடுவேன்னு பேச வரல. இந்த தொகுதி என்ன செய்ய வேண்டும், என்ன தேவை இருக்குது, இந்த பகுதி இத்தனை குளங்கள் இருந்து இத்தனை வறட்சி இருக்குது, நம்ம மக்கள் படித்த பசங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு ஆள் தான் வரணும். அப்போ அந்த வாய்ப்பை நீங்களே எனக்கு வழங்கி வெற்றி பெற வைக்க வேண்டும். சின்னம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வந்துடும். அது வந்த உடனே ஊருக்கு மீண்டும் வர எல்லாத்தையும் என்னுடைய முகம் இருக்கும் ஓட்டு பெட்டியில். என்னை பார்த்துட்டீங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். வேற எந்த கட்சிகளாக இருந்தாலும் புதுசாக கட்சிகள் எல்லாம் வரும். ஆனால் அவர்களெல்லாம் மாற்றத்துக்கு இல்லை. அதே பழைய பண்ணையாரும் கான்ட்ராக்டரும் ஊழல் பெருச்சாளிகளும் தான் வராங்க. நம்ம மக்களுக்கு அதனால ஒரு பையனும் வரப்போறது கிடையாது. ஏதோ கோவிலுக்கு ஒரு நாள் கொடுத்து 5 வருஷம் அவங்க பண்ணையார் போல உட்காந்துப்பாங்க. நம்ம மக்களுக்கு என்னைக்குமே நம்ம மக்கள் இங்கே தலைநிமிர்ந்து நடக்கணும்னா நம்ம ஆள் ஒரு ஆள் ஜெயித்து இங்கே சட்டமன்றத்துக்கு போகணும். அதற்கு நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் ஊர் அருகில் இருக்கக்கூடிய ஊர் எல்லாருலையும் சொல்லி திருநெல்வேலி சட்டமன்றத்தில் டாக்டர் ஷாம் கிருஷ்ணாகி என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆள் இல்லை